சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு காலகட்டத்தில் ஆளுமை அப்படின்னு சொல்லுவா. சிம்மராசினாலே ஒரு ஆளுமை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் யார் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மட்டும் உங்களை பயன்படுத்தாமல், அதாவது சிம்மராசிக்குன்னு ஒரு கோவில் இருக்கு. சில பேருக்கு சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது நிறைய கோவில்கள் இருக்கு. நம்ம ஜாதகத்துக்கு கர்ம வினை நிறைய விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு ஒரு சுவாமிக்கெல்லாம் தரிசனம் பண்ண போவோம், ஒரு ஒரு விஷயம் போவோம். ஆனால் சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த கோவில் எங்கே இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான டாபிக்ல 12 ராசிகளுக்கும் பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மக்கள் ஜோதிடர், வாஸ்து நிபுணர், ஹோம சக்கரவர்த்தி அப்படின்னு இவங்களை சொல்லலாம். நிறைய ஹோமங்கள் செய்யக்கூடிய மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் ஐயா அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு சார். நிறைய பதிவுகள் கொடுக்குறீங்க. அதுவும் இல்லாம நிறைய கோவில்களை பத்தி மக்களுக்கு சொல்றீங்க. புராதன கோவில்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த கோவிலுக்கு போனா கஷ்டம் தீரும் அப்படின்னா தீருது. நிறைய பேர் அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நமக்கு கமெண்ட்ஸ்லயும் ரெகுலரா சொல்றாங்க. உங்களுக்கு பர்சனலா மெசேஜும் வந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன சின்ன நல்ல காரியங்கள் மக்களுக்காக நம்மளும் செய்யறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கான தலைப்பு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க சொன்னீங்க, ஆக்சுவலா ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த பிறவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அவனோட பிறவி எடுத்ததற்கான விஷயம், அந்த அர்த்தம் என்ன அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான்னா இந்த லைஃப் ஃபுல்லா சூப்பரா அவனுக்கு அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சோ அதவே இன்னைக்கு ஒரு டாபிக்கா கேட்டுடலாம் அப்படின்ட்டு தான். நீங்க சொல்லுங்க சார், எதனால இந்த பிறவியின் நோக்கம் என்ன? இப்ப மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு நபரும் பிறந்திருப்பாங்க. மேஷத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. சோ அந்த பிறவி எடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சோ ஒரு ஹாப்பியா இருக்கும். சோ நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கோமா, நம்மளோட நோக்கம் இதுதானா, இந்த பாதையில நம்ம செல்லல அப்படின்னா அதற்கான நிவர்த்தி பரிகாரம் இருந்தாலும் அதையும் நீங்க நீ கண்டிப்பா சொல்லணும். முதல்ல இந்த பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னா என்னன்றத மக்களுக்கு சொல்லிருங்க. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூத கணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு நவகோள்களின் துணை கொண்டு ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். உண்மையிலே இன்னைக்கு மேம் ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே பிறந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக பிறந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நோக்கத்திற்கு நான் வாழ்க்கையில் இதை செய்யணும், நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஒரு விஷயம் என்னென்ன மேம், சில பேருக்கு தன்னுடைய நல்ல பணம் சம்பாரிச்சு நிறைய வெளிநாட்டில் இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஆசை இருக்கும். என்னுடைய பூர்வீக மண்ணுக்கு நான் திரும்பணும். எப்பயோ போயிருப்பாங்க, அந்த பூர்வீக மண்ணுக்கு திரும்ப வேண்டும். அதே போல முன்னோர்கள் அதாவது ஒரு விஷயத்தை செய்யாம விட்டு இல்லைன்னா செஞ்சு பாதியில நின்னதை நான் எடுத்து முடிக்கிறேன், நான் எடுத்து, அது கோவிலா இருக்கலாம், வீடா இருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. முன்னோர்கள் செய்ய முடியாததை இந்த தலைமுறையினர் எடுத்து நான் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன், நான் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறேன், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செய்யறது. மூணாவது பார்த்தீங்கன்னா சில பேர் வயதானவர்கள், சில பேர் அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ செய்யணும், நான் இல்லைனாலும் இதெல்லாம் நீ நம்மளுடைய பரம்பரை இதெல்லாம் இருக்கு, ஸோ இதெல்லாம் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணங்கள்லாம் மீண்டும் மீண்டும் ஏன் வருது? ஒருத்தர் நம்மளுடைய நோக்கம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கங்கள் இருக்கும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம உலகத்துல பிறந்து தற்செயலா பிறந்தோமா, இல்லை நம்மளுடைய கருமா பலனா, நம்ம எதுக்காக நம்ம பிறந்தோம், என்ன விஷயத்துக்காக நம்மளுடைய லைஃப் ஓடின்னு இருக்கு அப்படின்னு. சில பேருக்கு எந்த விதமான நோக்கமே, அதாவது பிளைண்டா இருக்கும். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம பிளைண்டா இருக்கும். இதை பத்தி தான் இன்னைக்கு
இன்னைக்கு மேஷ ராசின்னு இன்னைக்கு இவங்களுடைய நோக்கம் என்ன, இவங்க என்ன செய்ய போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபுல்லா நம்ம தெரிஞ்சு, வீடு கட்டுறது, கோவிலுக்கு ஒரு விளக்கு, முன்னோர்கள் கடமையை நிறைவேற்றியது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இந்த பிறவியின் நோக்கம் அப்படிங்கிறது. அதனால இது பார்த்தீங்கன்னா முதல்ல இதுல பார்த்தீங்கன்னா நம்ம இது பணம் சம்பாதிக்கிறதுக்குங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ஒரு நோக்கத்தோட இருப்பாங்க, பணம் சம்பாதிக்கணும் பண்ணணும் அப்படின்னு சில பேர் அந்த நோக்கத்துல இருப்பாங்க. சம்பாரிச்ச பணத்தை சேர்க்கறதுக்குன்னு ஒரு சில பேருக்கு ஒரு நோக்கம் இருக்கும், நம்ம இதை இப்படி வாங்கணும், இங்க இடம் வாங்கணும், அங்க வீடு கட்டணும், எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற சிலருக்கெல்லாம் இருக்கும். அதனால இந்த ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எப்படி இருக்கு அதோடைய அர்த்தத்தை, பிறவியின் அர்த்தத்தை தேடினால், உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தை நீ தேடினால் நீ அடுத்த உன்னோட லைஃப் நீ இன்னும் மெச்சூர்ட் ஆயிடுவ. இப்ப கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உன்னுடைய லைஃபோட அர்த்தத்தை நீ தெரிஞ்சுட்டேன்னு சொன்னா நீ இன்னும் நிறைய மெச்சூர்ட் ஆயிடுவ. பெரிய அதுக்கப்புறம் நீ பேசுறதும் உன்னுடைய செய்கையும் உன்னுடைய விஷயமும் அவ்வளவு ஒரு மாறுதலா இருக்கும். அதுதான் உன்னுடைய பிறவியின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நீ புரிந்து கொண்டு ஒரு ராசியில நீ போன அப்படின்னு சொன்னா, நம்ம மேஷ ராசின்னா நம்ம இப்படிதான் போகணும், இந்த நோக்கத்துலதான் நம்ம இருக்கோங்கிறத சுவாமிஜி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, நீ அதுல போனா சக்சஸ். சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. இன்ட்ரோவே ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம கண்டிப்பா மேம், கண்டிப்பா மேம். ரொம்ப அழகா உங்க வாழ்க்கையோட நோக்கம் என்ன, எதற்காக இந்த ராசிக்காரங்க பிறந்திருக்காங்க, என்ன கோல் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் சூப்பரா சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்கள் பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க சிம்மராசியா இருந்தா நீங்க என்ன கோல் வச்சிருக்கீங்க, லைஃப்ல இதை நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு உங்க லைஃப்ல ஏதாவது ஒண்ணு நினைச்சிருப்பீங்களா, அது என்னன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். ஓகே மேம். மக நட்சத்திரம் சிம்மராசி, பூர நட்சத்திரம் சிம்மராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில சிம்மராசி இருக்காங்க. சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு காலகட்டத்தில் ஆளுமை அப்படின்னு சொல்லுவோம். சிம்மராசினாலே ஒரு ஆளுமை, நல்ல உயர்ந்த நோக்கம் இருக்கும், நிறைய நற்சிந்தனைகள், நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே செய்யறது. என்னென்ன சிம்மராசி பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு ஆணவம் மட்டும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு அந்த ஒரு தாந்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் வருது. ஒரு பணிதல், அந்த பணிந்து போறது, பணிந்து பேசுறது, அந்த மரியாதை எல்லாம் சொல்றா இல்லையா, அதுவும் அவங்களுக்கு சேர்ந்தே வர வேண்டும். அப்ப சிம்மராசியின் பிறவியின் நோக்கம் என்ன, அவங்களுடைய பிறவியோட நோக்கம் என்னவா இருக்கும், என்ன மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும்னு, நீங்கள் இந்த பிறவியில் வந்தது கூட்டத்தோடு கலந்து மறைந்து போவதற்கு அல்ல, உங்களுக்கான ஒரு அடையாளத்தை விட்டு செல்வதற்கு. இன்னைக்கு நான் சிம்மராசின்னு சொன்னா என்னுடைய அடையாளத்தை நான் விட்டுட்டு போறேன், என்னுடைய அடையாளத்தை நான் விட்டுட்டு போறேன். இதுதான் அவங்களுடைய உயர்ந்த நோக்கமாக இருக்கும். அவங்க அரசியல்ல இருக்கலாம், அல்லது கோவில்ல இருக்கலாம், இல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கலாம். ஆனா அவங்களுடைய அடையாளத்தை பப்ளிக்கா எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிட்டு போவாங்க. அதுதான் இந்த மாதிரி ஒரு மனுஷன் வாழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரி சரித்திரம் பேசும் சொல்றா இல்லையா. நிறைய பேரை நம்ம பாக்குறோமே சார். ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு இன்னைக்கு லைன் லேடின்னு சொல்லக்கூடிய ஜெயலலிதா மேடம் மக நட்சத்திரம் சிம்மராசி. அம்மாலாம் இருந்த வாழ்ந்திருக்கோம் அப்படின்றதே ஒரு பெருமைதான். ஏன்னா அந்த அவங்களுடைய அந்த சிம்மராசின்னு சொல்லும் போது அந்த அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்காங்களா இல்லையா, இன்னைக்கும் பேர் பேசுறாங்களா இல்லையா, அப்படின்னா வேற யாருமே அழிக்க முடியாத ஒரு அடையாளம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு. அது போல உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நான் யார் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் யாருங்கிறது இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும், நீ வேணா பாரு நான் யாருங்கிறது இந்த உலகம் தெரிஞ்சுக்கும் சீக்கிரத்துல அப்படின்னு சொல்லுவோம் என்ற எண்ணம் உள்ளுக்குள்ளிடும். அது புகழுக்காக மட்டுமல்ல, உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். உங்களுடைய நோக்கம் என்னுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே போராடுவாங்க. அந்த நோக்கம் அவங்களுக்கு இருக்கும். உங்கள் உழைப்புக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போராடுவாங்க. நீங்கள் செய்த ஒரு காரியம் உங்களுக்கு பேசப்பட வேண்டும்ன்றதுக்காக போவாங்க. நான் எப்படியாவது நான் இன்னைக்கு இந்த விஷயத்த நான் பண்ணேன், இன்னைக்கு எல்லாரும் நம்மளை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இருப்பேன். இந்த சிம்மத்தின் பிறவி நோக்கத்தின் முக்கியமான ஒரு விஷயம், வாழ்க்கையில் தலைமை பொறுப்புக்காக போராடுவார்கள். தலைமை பொறுப்புக்காக போராடுவார். என்ன நிர்வாக திறமை சொல்றா இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஒரு நிறுவனத்தை வழிநடத்துவது, ஒரு பெரிய குழுவை நிர்வகிப்பது, மக்களுக்கு வழிகாட்டுவது போன்ற முக்கியமான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஹைலி நோக்கம் இருக்கும். சில பேர் நல்ல வேலையில இருந்துட்டே இருப்பாங்க, திடீர்னு பொலிட்டிக்கல் ஆசை வரும், ஏதாவது மக்கள் சேவை பண்ணலாம், தன்னார்வலர் ஏதாவது ஒரு விஷயத்துல வருவாங்க. ஆனால் வாழ்க்கையில் கிடைக்கும் அதிகாரம் உங்களை உயர்த்துவதற்கு மட்டுமல்ல, அதன்படி எப்படி பயன்படுத்துக என்பதுதான் கர்மா தீனிக்கும். நீ எப்படி செய்ய போறியோ அதை தான் உன்னுடைய கர்மா தீர்மானிக்க போறது. நீ கரெக்டா கொண்டு போனா கரெக்டா இருக்கும். நீ ஏமாத்தியோ மற்றவர்களை ஏமாத்தியோ நீ ஏதாவது ஒரு விஷயம் நீ பண்ணிட்டு வர அப்படின்னு சொன்னா உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஸோ நீ கரெக்டா உன்னோட மூமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு மட்டும் உங்களை பயன்படுத்தாமல், அதாவது
ஒருத்தருடைய செல்வாக்கை பயன்படுத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். உன்னுடைய நோக்கம் வந்து எனக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சொல்றாள், உன்னுடைய விஷயத்திலே நீ போ அப்படின்னு சொல்றான். அவங்களுடைய நேர்மையாவே போ அப்படின்னு சொல்றது, ஒரு திறமையான இளைஞனை முன்னேற்றுவது, ஒரு ஏழை மாணவனின் கல்விக்கு உதவுவது, தகுதியான ஒருவருக்கு வாய்ப்பு கொடுப்பது, அல்லது உங்களால் முடிந்த ஒரு சமூக நன்மையை உருவாக்குவது, இதெல்லாம் உயர்ந்த நோக்கமாக அமையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள இவையே வாழ்க்கையின் ஆழமான நோக்கமாக கூட மாறலாம். நான் என்பதிலிருந்து நாம் என்ற நிலைக்கு வருவதுதான் சிம்மராசியின் உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டும். நான்கிற இடத்துல நாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்கள் திறமையை உயர்த்தலாம், அந்த மாதிரி இருக்கு. ஆனா நீ செய்யக்கூடிய இடத்துல சில நேரங்களில் உங்களை மதிக்காதவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம், உன்னை மதிக்காதவர்கள் கூட உன் வாழ்க்கையில வரலாம். ஆனா நீங்கள் செய்த நன்மை மற்றொரு மறந்து கூட போயிருக்கலாம். நீ ஒருத்தருக்கு விழுந்து நீ செஞ்சிருக்கலாம், அது கூட அவங்க மறந்துருக்கலாம். உங்கள் மதிப்பை மற்றவர்களின் பாராட்டி தேடாமல் உங்களுக்குள் கண்டுபிடித்து கற்றுக் கொடுப்பதாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் சிம்மராசி. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளை நிறுவுவது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உயர்ந்த நோக்கமாக இருக்கும். அறக்கட்டளை சொல்றா இல்லையா, அது மாதிரி. அதே போல கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கிறதுல, அதே போல பொதுநல சேவை, கலை அல்லது ஆன்மீக பயணம், இதுல எல்லாத்துலயும் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 37 வயசுல இருந்து அதிகபட்சம் 49 வயசு வரைக்கும் சில விஷயங்கள்லாம் சக்சஸ் பண்ணுவாங்க. போராடி தான் சக்சஸ் பண்ண, வேற விஷயம் கிடையாது. நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு பதவி கிடைக்கலாம் சில பேருக்கு, இந்த நோக்கம் அவங்களுக்கு நிறைவேறலாம். அதே போல நீண்ட காலமாக எதிர்பார்த்தது, உங்கள் பிறவியின் நோக்கம் வெறும் வெற்றியை அடைவதல்ல, அதுக்கு இன்னொரு, அதாவது தானும் முன்னேறி அடுத்தவங்களையும் முன்னேற்ற வேண்டும், அந்த உயர்ந்த சிந்தனையும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தின் பிறவி நோக்கம் தனக்காக ஒரு சிம்மாசனம் தேடுவதல்ல, தான் உயர்ந்த இடத்தில் இருந்தும் இன்னொருவரை உயர்த்துவது. நீ மட்டும் நன்னா இருக்கிறதுங்கிறது இல்லை, நீ மற்றவர்களையும் சேர்த்து முன்னேற்றுவது அப்படின்னு சொல்லுவோம். சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையிலேயே இப்போ நம்ம ஒரு சில கோவில்கள்லாம் நம்ம சொல்றோம்ல, இப்போ ராமேஸ்வரம் கேள்விப்பட்டிருக்கேன், உலகத்துல எல்லாருமே கேள்விப்பட்ட இடம் ராமேஸ்வரம். அந்த மாதிரி ஒவ்வொரு கோவில்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறப்புள்ளதாக கோவிலாக இருக்கும். சிம்ம ராசிக்குன்னு ஒரு கோவில் இருக்கு. சில பேருக்கு சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது நிறைய கோவில்கள் இருக்கு. நம்ம ஜாதகத்துக்கு, கர்ம வினை, நிறைய விஷயத்துக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு சுவாமிக்கெல்லாம் தரிசனம் பண்ண போவோம், ஒரு விஷயம் போவோம். ஆனா சிம்ம ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த கோவில் எங்க இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ராஜசிம்மேஸ்வரம்னு பேரு. ராஜசிம்மேஸ்வரம். எஸ், ராஜசிம்மேஸ்வரம். அந்த ஊர் பேரு ராஜசிம்மேஸ்வரம். அந்த கோவிலுக்கு அவ போகணும். மகம்பூரம் உத்திரத்துல பிறந்தவா ஒரு முறையாவது தன்னுடைய வாழ்க்கையில அவசியம் போக வேண்டிய கோவில் ராஜசிம்மேஸ்வரம். ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பிறவியோட நோக்கம் என்ன அப்படின்னு ரொம்ப தத்ரூபமா அருமையா சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாம் இருக்கு, ஜாதகம் இன்னும் எனக்கு கணிக்கல அப்படின்னா கூட வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க ஜாதகத்தை கணிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரலாம். ஜாதக ரீதியா சில பேருக்கு பிரச்சனை இருக்கும், லைஃப்லயே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படா நான் வெளியில வர போறேன், எனக்கு என்ன தசாபுக்தி நடக்குது, எதனால எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, கடன் தொல்லை ஏன் இருக்கு, திருமணம் தடையாவே இருக்கு, ஏன் இன்னும் கல்யாணம் நடக்கல, குழந்தை ஏன் இன்னும் பிறக்கல, சொந்த வீடு ஏன் இன்னும் அமையல, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை உங்க ஜாதகத்தை எடுத்து புரட்டி பாருங்க. ஜாதகத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நீங்க சரிபடுத்தினாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து எளிமையா நீங்க வெளில வந்துடலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சார் கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்க பேசலாம், நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நிறைய புராதன கோவில்கள்ல உள்ள பரிகாரங்கள், சூட்சமமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதை தவிர்த்து உங்க வீட்டுல ஹோமம் செய்யணும், ஒரு கணபதி ஹோமம், இல்ல உங்க வீட்டுல கிரகப்பிரவேசம் இருக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு ஹோமம் பண்ணணும், இந்த மாதிரி இருந்தாலும் இதே சேம் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கும் நீங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.